ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த vlog. சனிக்கிழமை காலையில் ஒரு 8 மணி போலலாம் வந்து கிளம்பி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகம்மா கோவில், ஸோ அதை தாண்டி தான் நம்ம வந்து வெளியில் போகணும். அதனால் இங்கே நின்று கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. தம்பியும் தங்கச்சியும் வந்து வர சொல்லியிருந்தோம். ஸோ ஏன்னா அது வந்து கொஞ்சம் தூரமாக போகணும். அதனால வந்து நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் போகிறதுக்கு அப்படின்ட்டு அவங்களையும் வந்து வர சொல்லியிருந்தோம். ஸோ காலையில் வந்து ஒரு கரெக்டாக 8 மணி போலலாம் வந்து இங்கே வந்துட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 8:20 போல் வந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் அவுட்டர் தான். பெங்களூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து இருக்குது. கொஞ்சம் சிட்டி நம்ம பெங்களூருக்கு உள்ளே இருக்கிற வரை மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டோன்னா அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது. வில்லேஜ் மாதிரி தான். ஸோ அந்த பக்கம்லாம் வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து இந்த பெங்களூருக்கு உள்ள சிட்டிலேருந்து கொஞ்சம் நகர்றதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா காலையில் கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால ஆஃபீஸ் போகிறது, ஸ்கூலு, வேனு, பஸ் அதுன்னு ரொம்ப செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் இருந்து வர்றதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் ஒன்றுமே தெரில. ஏன்னா வில்லேஜ் சைடு அப்படின்றதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதுக்கும். நம்ம வந்து கோவிலுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 9:20 போல் வந்தோம்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு. நம்ம வந்த அன்னைக்கு தான் வந்து மறுநாள் வந்து ஜாத்ரே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜாத்ரே அப்படின்னா தேர் இழுப்பாங்களாம். ஸோ அது வந்து இருந்தது. அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி போயிருந்தப்போ ஃபுல்லாக கோவிலை சுற்றி வந்து டெக்கரேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க நாளைக்கு ஜாத்ரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா நடக்குது? நல்ல பூஜை மொட்டை எடுக்க போகிறோம். சாமி ஒழுங்கு சேர்த்துவா. ஸ்கூலுக்கு போகாமல் 2 பேர் என்ன பண்ணுறீங்க? ஸோ இங்கே வந்துட்டு பைக் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டு பூஜைக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். மெயினாக வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எள்ளெல்லாம் வந்து கருப்பு துணியில் போட்டு கட்டிட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு விதை மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்கான இது. ஸோ அது மெயினாக வாங்கி அதை இந்த இடத்துல நின்று நம்மளை வந்து திருஷ்டி எடுத்துக்கணும். ஸோ எத்தனை பேர் போகிறோமோ அவங்கவுங்களுக்கு தனியாக வாங்கிக்கணும். பெரியவங்களாக இருந்தால் நாமளே சுற்றிட்டு அங்கே நெருப்பு இருக்கும், அதுக்குள்ளே வந்து போடணும். சின்ன பசங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு அவங்க கையால் வந்து போட சொல்லணும். ஸோ அந்த கருப்பு துணியில் எள்ளு வச்சு கட்டியிருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நனைச்சிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து திருஷ்டி எடுத்துகிட்டு இந்த இதுக்குள்ளே தான் வந்து நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்குள்ளே போட்டுடணும். நாங்கள் போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா திருப்பி வந்து இது முன்னாடியெல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறனால சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப கூட்டம் நெரிசல் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக போய் நின்று சாமி கும்பிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு.
அங்கே திருஷ்டியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே வர்றதுக்காக வந்துட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, சீட்டு வாங்கணும் நம்ம. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து தேங்காய் உடைச்சி தர்றதுக்குனே வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து தேங்காய் உடைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த லைன்லேயே போயிட்டு உள்ளே போகணும். காலையிலே நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா வந்து கூட்டம் தெரில. நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த டைம்லலாம் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு உள்ள. அதுவும் நாளைக்கு திருவிழா அப்படின்றதுனால இன்றைக்கே வந்து ஃபுல் ரஷ் இருந்துச்சு. அதோட வந்து சனீஸ்வரருக்கு மெயினாக வந்து சனிக்கிழமை தான் வந்து சாமி வந்து கும்பிட போவாங்க. அதனால் பெரும்பாலும் சனிக்கிழமையில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். சமயம் அங்கே பாரு அந்த பேர்டு கத்திக்கிட்டே இருக்கும். சிட்டுக்குருவி ஸ்பேரோ தஞ்சாவூர் மொழி எவ்வளோ கோயிலுக்கு தெரியுமா? இது பனானா ஒன்று ரெடியாக இருக்குது சாப்பிட்றது. கடையில் தானே நாஸ்தா கொடுக்குற மாதிரி எவ்வளோ கொடுக்குறோம். பசிக்கு என்னப்பா இங்க என்ன சொல்லுவாங்க? லாடு லாடு தானே. லாடு அது நீங்க தான் மச்சா வச்சு சொல்லணும். நீங்க தான் அக்காக்கு வச்சுட்டு சொல்லணும். எனக்கு வச்சு ஹாப்பி மன்ஸ்டேன்னு உமன்ஸ் டேக்கு இந்த மாதிரி யாருமே விஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்களும் திருப்பி யாருக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.
ಜಾತ್ರೆ. ஓ அங்கே போயிட்டாங்க எல்லாரும் போங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். அங்கே வந்து எனி டைம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. கோவிலுக்கு வர்றவங்க அங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே எப்படின்னா இப்போது நம்ம வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம். நம்ம அங்கே கிராமத்தை சுற்றி இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன விளைஞ்சிருக்கோ அது எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம போகிறோம்ல, நம்ம போகிறவங்க கூட இப்போ ஒரு மூட்டை அரிசிக்கான காசு நம்ம கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணலாம். எப்போதுமே வந்து இந்த இடம்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ வந்து அந்த இது போட்டிருக்காங்க, சாமியானா போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து போடல. ஏன்னா இது வந்து நாளைக்கு திருவிழா அப்படின்றதுனால இது போட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஃபுல் வெயிலாக இருக்கும். இங்கே வந்து போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ಹಳೆಯ ನೋಟುಗಳು. இந்த காசுலாம் நான் பார்த்துருக்கேன். 5 பைசா நானும் பார்த்துக்கிறேன். நீ எந்த காலத்துல நாலு 5 பைசாலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. 5 பைசா மச்சான் யார் தெரியுமா? இந்த ஓட்டை இருக்கு பாரு, அந்த ஓட்டை உள்ள காலத்துல இருந்து இதெல்லாம் நீ பார்த்தது கம்பூர் காலத்துலலாம் இதெல்லாம் இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்ராடு டாலர்ஸு, இந்த தினாரு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அங்கே இது பண்ணுவாங்க. சமையல் சம்மி சொல்லு. சம்மி அது பேர் என்ன? சம்மியோ அது பேர் சொல்லு. இது குத்துண்டா கேக்டஸ். அது போமா? அப்புறம் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து காட்டே சுப்பிரமணியான்னு முருகர் கோவில் இருக்குது. அங்கே வந்து கிளம்பிட்டோம். அதோட vlog வந்து நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே போகிற வழியிலே வந்து ஒரு பெரிய லேக் இருக்கும். அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம vlog முடியுது. vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். வரைக்கும் பாய்.